தற்போதைய டெல்டா மாவட்ட பகுதிகளை ஆண்ட பேரரசர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் சுவர்ணமாறன் நினைவாக சிறப்பு அஞ்சல் தலைகளை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சிலர் மட்டுமே பேரரசர் என்ற தகுதி பெற்றிருந்தனர் என்றும் அவர்களில் பெரும்பிடுகு முத்தரையர் தனிச்சிறப்பு மிக்கவர் என்றும் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் புகழ்ந்துரைத்தார். 16 போர்களில் பங்கேற்றும் தோல்வியே காணாத மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் என்று அவர் குறிப்பிட்டார். பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய தமிழ்தாயினுடைய இதயமாக விளங்குகின்ற பகுதியை 45 ஆண்டு காலம் தோல்வியே காணாது வெற்றிகரமாக ஆண்ட ஒரே மாமன்னன் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். அவரது ஆட்சி விரிவாக்கம், அதனுடைய ஸ்திரத்தன்மை, அந்த ஆட்சியிலே இருந்த ஒரு வீரியம் மற்றும் அவருடைய கலாச்சார வளர்ச்சியை பேணி காக்க வேண்டும் என்கின்ற பங்கு 16 முக்கிய போர்களில் பங்கேற்று ஒரு போரிலே கூட தோற்கடிக்கப்படாத மகத்தான மாமன்னன் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த சிறப்பு அஞ்சல் தலை முன்னதாகவே தயாராகிவிட்டாலும் குடியரசு துணைத் தலைவரான ஒரு தமிழரின் கையால் வெளியிடப்படுவது சிறப்புமிக்கது என்று கூறினார். இத்தகைய வரலாற்று வீரர்களின் பெருமைகளை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஊர்ல இருக்கக்கூடிய இப்ப வரைக்கும் பிரபலம் ஆகாத, அதாவது அவங்க காலத்தை அவங்கள மீட்க முடியாத அளவு அவர் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத நாட்டுல பல பேருக்கு தெரியாத இருந்த ஒரு நிலையில இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில அவருடைய புகழை நம்ம திருப்பி எடுத்து சொல்றோம்னா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு.